ஓம் காளிகாயே வித்மஹே மசானவாசின்யே தீமஹி தன்னோ கோர பிரச்சோதயாத். வணக்கம் ஆன்மீக நண்பர்களே. மலையாள மாந்திரிக முறையில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, அதாவது காளி மந்திரம் பண்ணுறவங்க இல்லைன்னா காளி பூஜை பண்ண விருப்பம் உள்ளவங்க, காளி தீஷை மந்திர தீஷை எடுக்க விருப்பம் உள்ளவங்களுக்கு வேண்டி செய்யக்கூடிய ஒரு பூஜை. அந்த முறையும் சொல்லி கொடுக்கும். எந்த மாதிரி காளியை ஆவாகனம் பண்ணணும், எந்த மாதிரி பூஜை பண்ணணும், எந்த களம் வரைக்கணுங்கிற விதி காரியங்கள் எல்லாம் நம்ம சொல்லி கொடுக்குறோம். இது திகச்சும் இலவசமாக தான் செய்து கொடுக்குது, பணம் காசெல்லாம் வாங்கி செய்கிறதில்ல. அப்போது காளி பூஜை பண்ணணும்னு ஆசைப்படுறவங்க, இல்லைன்னா அந்த தேவதையோட அருள் நம்ம உடம்பில் இறங்கணும்னு ஆசைப்படுறவங்க, இல்லைன்னா காளியோட காளி கோவில் பண்ணி பூஜை எப்படின்னு தெரியாத நிறைய பேர் இருக்கீங்க. அவங்களுக்கெல்லாம் சேர்ந்து தான் இந்த மாதிரி உள்ள ஒரு காரியம் நம்ம செய்கிறது. திகச்சும் இலவசமாக தான். இதில் கணபதி பூஜை எப்படி பண்ணணுங்கிறது, அதே மாதிரி காளி தேவதையோட பூஜைகள், அது பல விதியில் உள்ள பூஜைகள் இருக்குது. அது அங்கே சொல்லி கொடுக்கும். இந்தந்த விதியில் இந்த மாதிரி பூஜைகள்னு அதில் உங்களுக்கு இந்த குலாச்சாரமாக இல்லை தந்திர விதியில் நீங்கள் ஆசைப்படுறீங்களா, அதோட விளக்கங்கள் எல்லாம் சொல்லி கொடுத்து, ஒரு காளியோட மந்திரம், அதோட அர்த்தங்கள், அது எப்படி செய்தால் நம்ம உடம்பில் அந்த தேவதை வரும், அது ஆவாகனம் பண்ணும்போது எந்த முத்திரை வச்சு பண்ணணும், எப்படி, அதாவது நிவேதிய காரியங்கள் எப்படி, ஒரு நாளைக்கு எதுக்காக இத்தனை உருவு போட்டு செய்கிறோங்கிற காரியங்கள், அந்த விளக்க காரியங்கள் எல்லாம் செய்யக்கூடியது. அப்போ இந்த 29/8/2024 நடக்குது. இது கோயம்புத்தூர் வச்சு தான் இந்த பயிற்சி நடக்குது. இது திகச்சும் இலவசமாக தான் பண்ணுது. காசு பணம் எல்லாம் கிடையாது. உங்களுக்கு படிக்கணும்னு ஆசைப்படுறவங்க, இல்லைன்னா காளி தேவதையோட, இப்போ நீங்கள் அகோர காளியோ இருந்தாலும் சரி, பத்ரகாளி சங்கல்பமாக இருந்தாலும் அதோட விதி காரியங்கள், இது இந்த மாதிரி அந்த தேவதையோட பிரிவு இப்படிங்கிறத விளக்கமாக சொல்லி கொடுக்கும். ஒரே ஒரு நாள் கிளாஸ் தான், முறையாக ஒரு நாள். அதுக்கு பிறகு நீங்கள் ஸ்டெப்பாக உங்களுக்கு படிக்க வேண்டிய காரியங்கள் நீங்கள் படிக்கலாம். கரெக்டான உபாசனை முறை. இப்போ இதுவரை நீங்கள் உபாசனை எடுத்துகிட்டு காளியோட மந்திரம் கரெக்டாக விதியாக பண்ணுறதில்லைங்களும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும், விதியாக வீட்டில் பூஜை பண்ணணும்னு ஆசைப்படுறவங்களுக்கும் கண்டிப்பாக இந்த கிளாஸுக்கு யாருக்கு வேணாலும் கலந்துக்கலாம். எந்த வயசில் உள்ளவங்களுக்கும் கலந்துக்கலாம். உங்களுக்கு விருப்பம் உள்ளவங்க இந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள்.